2 நாளாகமம் புஸ்தகம் 20வது அதிகாரம் 29-30. கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாயிருந்தது, அமைதியாயிருந்தது. ஒரு சண்டை இல்லை, ஒரு சச்சரவு இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு போராட்டம் இல்லை. யோசபாத்தினுடைய ராஜ்யபாரம், அந்த யூதா தேசம் அமைதியாயிருந்தது. அவனுடைய உள்ளம் அமைதியாயிருந்தது. நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களும் அமைதியாயிருந்தார்கள். காரணம், சமாதானத்தை அள்ளி கொண்டார்கள். இந்த சமாதானத்தை அவர்கள் எப்படி அள்ளி கொண்டார்கள்? கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள், எதிரியை வென்றார்கள், சமாதானத்தை அள்ளி கொண்டார்கள். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்கள், சத்துருக்களை வெல்லுங்கள், சமாதானத்தை அள்ளுங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், சத்துருக்களை வெல்லுங்கள், கர்த்தருக்கு முன்பாக நெல்லுங்கள், சமாதானத்தை அள்ளுங்கள். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல கையை தட்டி. இந்த யோசபாத் ராஜா சமாதானத்தை அள்ளி கொண்டதற்கு காரணம், சத்துருக்களோடு கர்த்தர் யுத்தம் பண்ணினார். சத்துருக்களோடு கர்த்தர் யுத்தம் பண்ணுவதற்கு காரணமாயிருந்தார். இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அப்படிதானே? இந்த யோசபாத் ராஜா யூதேயா தேசத்தை ஆளும் பொழுது 3 ஜாதிகள், சேயீர் மலை தேசத்து ஜாதிகள், ஏசாவின் சந்ததிகள். இவங்க யாரு சொல்லுங்க? ஏசாவின் சந்ததிகள். ஏசாவினுடைய ஸ்பெஷல் என்ன? சோத்துக்காக கர்த்தரே வித்துருவான், சோத்துக்காக வயிற்றுக்காக கர்த்தர் கொடுத்ததே வித்துருவான். அவனுக்கு பேர் தான் என்ன பேர் சொல்லுங்க? ஏசா. நீங்கள் பேசுறதுக்கு காசா? பேசுங்க. அவன் பேர் என்ன பேர்? சத்தமாக சொல்லுங்களேன். ஏசா. பயத்தாங்கூழுக்காக, ஒரு வயிற்று பயத்தாங்கூழுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தையும் இழந்தவன், ஏசுநாதரையே விற்றவன், ஏசுநாதரையே இழந்தவன் கூழுக்காக. நீங்கள் அப்படிப்பட்ட ஏசாக்களை சபையில் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஏசாக்கள் உங்கள் சரீரத்திலேயோ உங்கள் வாழ்க்கையிலேயோ இருக்கிறான் என்றால், கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சமாதானத்தை அள்ளிக்கொள்ள முடியாது. அந்த ஏசாவோடு கூட கர்த்தர் யுத்தம் பண்ணி உங்களை விட்டு துரத்தணும். உங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிற அந்த அசட்டை பண்ணுற, ஆண்டவருடைய நாமத்தை முக்கியப்படுத்தாமல், ஆண்டவருடைய காரியத்தை முக்கியப்படுத்தாமல், மாமிசத்தை, உறவுகளை, இப்படிப்பட்ட காரியங்களை முக்கியப்படுத்தி ஆண்டவருடைய பிரசன்னத்தை புறக்கணிக்க, ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணிக்க, அப்படிப்பட்ட ஒரு அலட்சியம் பண்ணுகிற ஒரு காரியம் உங்களுக்குள்ளே இருக்குன்னா, உங்களுக்குள்ளே ஏசா வந்துட்டான்னு அர்த்தம். இந்த ஏசா இருக்கிற வரைக்கும் நீங்கள் உங்கள் உள்ளத்திலேயோ உங்கள் குடும்பத்திலேயோ உங்கள் வாழ்க்கையிலேயோ சமாதானத்தை அள்ள முடியாது. இவனை நீங்களாலே துரத்த முடியாது, உங்களாலே துரத்த முடியாது. இவனை கர்த்தர் தான் துரத்தணும். கர்த்தர் இவனோடு கூட யுத்தம் பண்ணி அவனை முறியடிக்கும் பொழுதுதான் நீங்கள் சமாதானத்தை அள்ளிக்கொள்வீர்கள். அல்லேலூயா.
ஈசா என்றால் சண்டையின் ஆவி. வரிந்து கட்டி கொண்டு நீங்கள் சண்டை போடுகிறவர்களா? கணவரோடு அல்லது மனைவியோடு அல்லது மற்றவர்களோடு சண்டைக்கு அஞ்சாதவர்களா? அப்படின்னா உங்களுக்குள்ள ஏசா வந்திருக்கிறான்னு அர்த்தம். அவனை ஏசப்பா என்ன செய்யணும்? முதல்ல துரத்தணும். உற்சாகமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த யோசபாத்துக்கு எதிராக வந்த அந்த ஏசாவை கர்த்தர் முறியடித்தார். இன்னொருவன் மோவாபியன். மோவாபிய ஆவி விபச்சார ஆவி, வேசித்தன ஆவி. ஒரு குடும்பத்தில் கணவனுக்குள்ள வந்துட்டாலோ மனைவிக்குள்ள வந்துட்டாலோ பிள்ளைகளுக்குள்ள வந்துட்டாலோ அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிச்சு நாசமாக்கணும்னு நினைச்ச பாலாக் ராஜாட்ட காசு வாங்கிட்டு அப்படி சபிச்சு பார்த்தா அவனால் சபிக்க முடியலை. அதனால நூதனமான ஒரு ஆலோசனை சொன்னான். உன் தேசத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அழகான பெண்கள், நீ விழா கொண்டாடும் பொழுது இந்த இஸ்ரவேல் வாலிபர்களை விருந்துக்கு உன் பெண்களை அனுப்பி அழைக்க சொல்லு. அப்படியே வருவானுங்க, கொடுக்கறத சாப்பிடுவானுங்க, விக்கிரக ஆராதனை பண்ணுவானுங்க, அழகான பெண்களை கண்டு விபச்சாரம் பண்ணுவானுங்க, கர்த்தரே இவங்களை அடிச்சிடுவார் அப்படி சொல்லிட்டு நூதனமாக ஆலோசனை சொல்லி கொடுக்குறான். அதே மாதிரி பாலாக்கு செய்கிறான். பெண்கள் வந்து அழைக்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய வாலிபர்கள் போகிறாங்க, விபச்சாரத்தில் விழுகிறாங்க. சபைக்குள்ளேயே சமாதானம் இல்லை. மோசே யோசுவா எல்லாரும் அழுது கொண்டு நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் பிணக்காசு எழும்பி பக்தி வைராக்கியத்தினால அப்படிப்பட்ட ஒருவனை குத்தி போட்டு சபைக்கு ஒரு விடுதலையை, வாதையிலிருந்து ஒரு விடுதலையை பெற்று தந்தார். அந்த மோவாபி ஆவி என்ன ஆவி? விபச்சார ஆவி. அது ஒரு இச்சையின் ஆவி. அந்த ஆவி உங்களுக்குள்ளே வந்துட்டாலும் உங்கள் குடும்பத்தாருக்குள்ளே யாருக்குள்ளேயாவது வந்துட்டாலும் அந்த ஆவினால் நீங்கள் சமாதானத்தை இழந்து போவீங்க. அப்படி என்றால் இந்த ஆவி துரத்தப்பட வேண்டும். இந்த ஆவியை நம்மளால் துரத்த முடியாது. இந்த ஆவியை கர்த்தரே துரத்தினால்தான் இந்த ஆவியை துரத்த முடியும். கர்த்தர் துரத்திட்டார்னா, குடும்ப தலைவரை விட்டு கர்த்தர் துரத்திட்டார்னா, குடும்ப தலைவியை விட்டு கர்த்தர் துரத்திட்டார்னா, பிள்ளைகளை விட்டு கர்த்தர் துரத்திட்டார்னா சமாதானத்தை நீங்கள் அள்ளி கொள்வீர்கள். குடும்பத்தில் சமாதானத்துக்கு அளவே இருக்காது. குடும்பத்தில் சமாதானத்துக்கு அளவே இருக்காது. அந்த வேசித்தன ஆவி, அந்த விபச்சார ஆவி துரத்தப்பட வேண்டும். பக்கத்து உங்களை 10 சொல்லுங்களேன். அந்த வேசித்தன ஆவி, கையை பிடிச்சு சொல்லுங்க, அந்த விபச்சார ஆவி உள்ள வந்துருச்சுன்னா அதை உங்களால் துரத்த முடியாது. ஆனால் குடும்பத்தில் கண்ணீர், வேதனை, புலம்பல் இதுதான் காணப்படும். சமாதானமே இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் நமக்காக எழுந்து நின்று இந்த ஆவிகளோடு யுத்தம் பண்ணணும். இந்த ஆவிகளோடு யுத்தம் பண்ணி துரத்தி அடிக்கும் பொழுது நாம் சமாதானத்தை அள்ளிக்கொள்வோம். நம்முடைய குடும்பத்தில் சமாதானம், சமாதானம், சமாதானம். நம்பிக்கை இருந்துச்சுன்னா நல்ல கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. தலைக்கு மேல கூட கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ஆவிகள் துரத்தப்பட வேண்டும் என்று சொல்லுங்க. ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என் குடும்பத்துக்குள்ள கிரியை செய்கிற, என் குடும்பத்துக்குள்ள கிரியை செய்கிற, எங்க சபைக்குள்ள கிரியை செய்கிற இந்த ஆவிகள் துரத்தி அடிக்கப்பட வேண்டிய சபா. நல்ல கையை தட்டி துரத்தி அடிங்களேன். இவ்வளவுதானா? நிறைய பேர் கை தட்டுறது கிடையாது. நல்ல கை தட்டி இந்த ஆவிகளை நாங்க முறியடிக்கிறோம். எனக்குள்ள கிரியை செய்கிற, என் பிள்ளைகளுக்குள்ள கிரியை செய்கிற, என் குடும்பத்துக்குள்ள கிரியை செய்கிற இந்த ஆவிகளை நாங்கள் துரத்தி அடிக்கிறோம். இந்த மோவாபிய ஆவிகளை நாங்கள் துரத்தி அடிக்கிறோம். உங்க குடும்பத்துக்காக, உங்க பெற்றோருக்காக நீங்க அதிகமா ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து இந்த ஆவிகளை நீங்க என்ன செய்யணும்? முறியடிக்கணும். இல்லைன்னா சமாதானம் என்கிற ஒரு நன்மையை உங்கள் கண்களில் காணவே முடியாமல் போயிடும். இன்னொரு ஆவி என்னன்னா அம்மோனிய ஆவி. என்ன ஆவி? அம்மோனிய ஆவி. இது ஒரு பெருமையின் ஆவி. இது என்ன ஆவி? பெருமையின் ஆவி. இந்த ஆவிகளையும் நீங்கள் துரத்த முடியாது. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவர் தான் உங்களை விட்டு துரத்தி அடிக்க வேண்டும். யோசபாத்துக்கு விரோதமாக வந்த அந்த அம்மோனிய ஆவிகளை பரிசுத்த ஆவியானவர் எப்படி துரத்தி அடித்தாரோ அது மாதிரி துரத்தி அடிக்க வேண்டும். அந்த ஜாதிகளை எப்படி துரத்தி அடித்தார்?
மொத்தம் 3 ஜாதிகள் வந்துச்சு. 2 ஜாதிகளை ஒன்று சேர்த்து ஒரு ஜாதியை முறியடிக்க வச்சாரு. ஒரு ஜாதி முழுமையாக அழிஞ்சு போயிடுச்சு. அடுத்து 2 ஜாதிகள் இருந்துச்சு. அதுக்குள்ளேயே ஆண்டவர் ஒருவருக்கு விரோதமாக ஒருவருடைய பட்டயத்தை திருப்பி எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க. இவங்க போய் யுத்தம் பண்ணலை, ரத்தம் சிந்தலை, இழப்புகளை சந்திக்கலை. கர்த்தரே யுத்தம் பண்ணினார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் தேவனுடையது. போராடி கொண்டிருக்கிற மகனே, போராடி கொண்டிருக்கிற மகளே, என் குடும்பத்துக்கு சமாதானம் வராதா? என் குடும்பத்தில் மகிழ்ச்சி வராதா? என் குடும்பத்தில் நன்மை வராதா? ஐயோ நான் கஷ்டப்படுறேனே, நான் போராடி கொண்டிருக்கிறேனே அப்படின்னு நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களே சகோதரிய, உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, நீ போராட தேவையில்லை, உனக்காக நான் போராட வந்திருக்கிறேன், உனக்கு முன்பாக நின்று நான் போராடுகிறேன். யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் தேவனுடையது. நல்ல கை உயர்த்தி, 2 கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல சத்தமா சொல்லுங்களேன். நம்ம சொல்ற ஒவ்வொரு அல்லேலூயாவிலையும் இந்த அசுத்தாவிகள் ஓடும். நல்ல 2 கைகளை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா, இன்னொரு அல்லேலூயா. ஆமா, நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க சகோதரர்கள். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் நம்ம சொல்லுகிற அல்லேலூயாவிலே ஒரு அற்புதத்தை செய்வார் என்று. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ரெய்னாடு போங்கே அப்படிங்கிற ஒரு அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு தேவனுடைய மனிதர் வெளிநாட்டில் இருந்தார். பயங்கரமான அற்புதங்களை செய்தார். இப்போ அவர் இந்த உலகத்தில் இல்லை. அவர் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் தேவனிடத்தில் இருந்து வருவதற்கு காரணமாக இருந்தார். ரெய்னாடு போங்கே அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு தேவனுடைய மனிதர். இவருக்கு விரோதமாக ஒருத்தன் செய்வனை வச்சானா. அவருடைய கூட்டத்துக்கு ஸ்டேஜ் போடுவாங்கள்ல, அந்த ஸ்டேஜ் போட்டு வச்சுருக்கிறாங்க. நைட் நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் அந்த ஸ்டேஜுக்கு அடியில் போய் மந்திரம் வச்சுருக்கிறான். இவருடைய வழக்கம் எப்பயுமே முதல்ல 3 அல்லேலூயா சொல்லுவார். முதல்ல 3 அல்லேலூயா சொல்லுவார். அந்த செய்வனை வச்சவன் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். இவர் மேடைக்கு வந்தார். இவருடைய நேரம் வந்துச்சு. மேடைக்கு வந்தார். முதல்ல ஒரு அல்லேலூயா சொல்ல சொன்னார், இன்னொரு அல்லேலூயா சொல்ல சொன்னார், இன்னொரு அல்லேலூயா சொல்ல சொன்னார். அந்த மந்திரம் வச்சவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். இவர் மேடைக்கு வந்த உடனே இவர் ரத்தங்கைக்கு சாவார், கீழே விழுவார், இவர் செத்து போவார் அப்படின்னு. ஆனால் அவர் 3 அல்லேலூயா சொல்லிட்டு பிரசங்கத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். கடைசியில் அந்த கூட்டம் முடிவில் ஒருத்தன் ஓடி வாரான். ஓடி வந்து அவர் காலில் வந்து விழுகிறான். உங்களுடைய இயேசுநாதர் தான் உண்மையான தெய்வம் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் 3 அல்லேலூயா சொன்னார்ல, அதுலேயே அந்த சேவனையெல்லாம் சாம்பலாக போயிடுச்சு, ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஒவ்வொரு அல்லேலூயாவிலையும் ஒரு அடி. அதுக்கு தான் அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமாக சொல்லுவீங்களா? 2 கைகளை உயர்த்தி ஒரே ஒரு அல்லேலூயா சத்தமா. ஆமென். இந்த சத்தம் பார்த்தா இன்னொரு முறை சொல்லிடுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். இன்னுமே நீங்கள் சொன்ன சத்தம் பார்த்தா இன்னொரு முறை சொல்லிருங்களேன். நீங்களா சொல்லிருங்களேன் சத்தமா. இந்த பக்கம் நாங்கள்லாம் செய்வினைக்காரர்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் முதல்ல சொன்னேன், இந்த இயேசுநாதர் சொல்லுகிறது செய்கிறது எல்லாமே உலகத்துக்கு பைத்தியமாக தெரியும். ஆனால் அதில் தான் அற்புதத்தை வச்சிருப்பார் ஆண்டவர். புரியுதா உங்களுக்கு? ஆமாம். நீங்கள் விஞ்ஞானம் அறிவியல் அப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. யோர்தான் நதியில் போய் 7 தூரம் மூழ்கி ஸ்நானம் பண்ணு, உன் குஷ்டரோகம் சரியாகும்னு சொன்னால் அறிவியல் ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ள. ஆனால் நாகமான் ஏற்றுக்கொண்டு அதில் மூழ்கி எழுந்த பொழுது குஷ்டரோகம் சுகமாக இருந்தது. உலகத்துக்கு பைத்தியம், ஆனால் ஆண்டவருக்கு அதுதான் அற்புதம். ஆமென்.
உற்சாகம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களா. ஹல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 ஆவிகளையும் தேவன் முறியடிக்கணும். யுத்தம் உங்களுடையதில், யுத்தம் தேவனுடையது அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளணும். அப்படி பொறுப்படுத்திக் கொள்ளணும்னா இந்த ஜனங்கள் ஒரு காரியத்தை செய்தார்கள், அதை நாம் செய்ய வேண்டும். 2 நாளாகமம் புஸ்தகம் 20வது அதிகாரம் 13வது வசனம். யூதா கோத்திரத்தார் அனைவரும், எல்லாரும் எல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு அதை கவனியுங்கள். யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண்ஜாதிகளும், அவர்களுடைய மனைவிமார்களும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அல்லேலூயா. நான் முதல்ல சொன்னேன், கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்கள், சத்துருவை வெல்லுங்கள், சமாதானத்தை அள்ளுங்கள். கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்கள். இந்த உலகத்தில் வேற யாருக்கு முன்னாடினாலும் நிற்கிறதுக்கு மக்களுக்கு அர்ப்பணிப்பு இருக்கிறது. ஒரு திரைப்பட நடிகருக்கு முன்னாடியோ அல்லது ஒரு அரசியல்வாதிக்கு முன்னாடியோ அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்றுக்கு முன்னாடியோ, டிவிக்கு முன்னாடியோ, செல்போனுக்கு முன்னாடியோ, மனுஷருக்கு முன்னாடியோ நிற்பதற்கு நேரம் பார்ப்பதில்லை, டைம் பார்ப்பதில்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி நிற்க அர்ப்பணிப்பு மக்களிடத்தில் இருக்கிறது. அதனால நம்ம வாழ்க்கையில் சமாதானம் வரப்போகிறதில்லை. நமக்கு விரோதமாக போராடுகிற இந்த ஆவிகளை நம்ம ஜெயிக்கவும் போகிறதில்லை. நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அவருக்கு முன்பாக நிற்பதற்கு நம்மளை அழைக்கிறாரோ, அவருடைய ஆலயத்திற்கு அழைக்கிறாரோ, உபவாச ஜெபத்தின் மூலமாகவோ அல்லது அதிகாலை ஆராதனை என்கிற பேரிலேயோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்கிற பேரிலேயோ வேதபாட கூட்டம் என்கிற பேரிலேயோ தேவன் அவருடைய ஆலயத்திற்கு, அவருடைய சமூகத்துக்கு நம்மளை அழைக்கிறார் என்றால் நாம் அதை தள்ளக்கூடாது, நாம் அதை புறக்கணிக்கக்கூடாது, காரணங்கள் சொல்லக்கூடாது. சின்ன குழந்தை என்று காரணம் சொல்லக்கூடாது, வாலிபன் என்று காரணம் சொல்லக்கூடாது. ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நில்லுங்கள். இந்த யோசபாத்து ராஜாவும் யூதா கோத்திரத்தர் அனைவரும் ஒன்று கூட மிஸ் ஆகலைங்க. யூதா கோத்திரத்தார் அனைவரும் வந்துட்டாங்க, தேவாலயத்துக்கு வந்துட்டாங்க. ஆலயத்தில் வந்து உபவாசித்து ஜெபிக்கிறாங்க, கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறாங்க. ஊரே காலியாக இருக்கிறது, எல்லா தேவாலயத்தில் வந்து கிடக்கிறாங்க. சின்ன குழந்தைகள், பிள்ளைகள், குமாரர், குமாரத்திகள், வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள். இன்னைக்கெல்லாம் வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறதுக்கு எங்களுக்கு வயசு இல்லை, நாங்கள்லாம் வாலிபர்கள் அப்படின்னு நினச்சிட்டு வர்றதே கிடையாது. ஆனால் மற்ற இடங்களில் போய் நிற்கிறது, ஆனால் ஆலயத்துக்கு வர்றதே கிடையாது, கர்த்தருக்கு முன்னாடி வந்து நிற்கிறது கிடையாது. அதனால தான் குடும்பங்களில் சமாதானம் கிடையாது, மனசில் சமாதானம் கிடையாது. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுறதும் கிடையாது. ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து அழைக்கிறார், நீ குமாரனா இருந்தாலும் குமாரத்தியா இருந்தாலும் வா, கர்த்தருக்கு முன்னாடி வந்து நில்லு. கர்த்தர் உன்னை பார்ப்பாரு, உன் குடும்பத்தை பார்ப்பாரு, பச்சை குழந்தைகளை பார்ப்பாரு, பிள்ளைகளை பார்ப்பாரு, ஒரு இரக்கத்தை உன் மேல வைப்பார், ஒரு தயவை உன் மேல வைப்பார். நீ இந்த ஆவிகளோடு போராடி கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உனக்காக வாக்கு கொடுப்பார். என்ன வாக்கு கொடுப்பார் என்றால், யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் என்னுடையது என்று பொறுப்படுத்து. உனக்காக யுத்தம் பண்ணி அந்த ஆவிகளை ஓட 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 துரத்தி உனக்கு சமாதானத்தை கொடுப்பாரு. அதுக்கு பின்னாடி எந்த சத்துருக்களும் உனக்கு விரோதமாக எழும்பி வந்து உன் குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்காதபடிக்கு ஒரு பயத்தை உண்டாக்கிடுவாரு, ஒரு நடுக்கத்தை உண்டாக்கிடுவாரு. கை தட்டு வர மாட்டேங்குது பாருங்களேன். நீங்கள்லாம் இதை உண்மையா விசுவாசிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா நல்ல விசுவாசி, நல்ல தலைக்கு மேலோடு கை தட்டி, எங்க ஆண்டவர் எங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டுமே, யுத்தம் பண்ண வேண்டுமே.
இப்படி தாங்க யூதா கோத்திரத்தார் அனைவரும் பிள்ளைகள், குமாரர், குமாரத்திகள் அமர்ந்து ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறாங்க, ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. இவங்க நடுவில் யகாசியல் எனக்கூடிய ஒரு லேவியன் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரு. அவர் எந்திரிச்சு தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, யுத்தம் உங்களுடையதில்லை, யுத்தம் தேவனுடையது. அதே மாதிரி அந்த ஜனங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணி சமாதானத்தை நிரந்தரமாக உண்டாக்கி தருகிறார். இன்னைக்கு நமக்கு அவருக்கு முன்னாடி நிற்பதற்கு ஒரு அர்ப்பணிப்பு தேவை. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தருக்கு முன்னாடி நிற்பதற்கு நமக்கு அர்ப்பணிப்பு தேவை. நின்றுட்டீங்கன்னா எதிரியை வென்றுட்டீங்க. எதிரியை வென்றுட்டீங்கன்னா சமாதானத்தை அள்ளிட்டீங்கன்னு அர்த்தம். நிற்கிறதுக்கு தான் நமக்கு பலன் வேணும், நிற்கிறதுக்கு தான் நமக்கு கிருபை வேணும், நிற்கிறதுக்கு தான் நமக்கு பாக்கியம் வேணும். ஆமென். ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு தான் நமக்கு பலன் வேண்டும், நமக்கு கிருபை வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக யார் நிற்பார்கள்? ஒரு 4 காரியத்தை நான் உங்களுக்கு வேகமாக சொல்கிறேன். கர்த்தருக்கு முன்பாக யார் நிற்பார்கள்? 2 நாளாகமம் 20:4 வாசிங்களேன். அப்படியே யூதா ஜனங்கள் 3 வாசிங்களேன். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு முன்னாடி நிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? பின்னாடி இருக்கிற சிஸ்டர், நீங்க கர்த்தருக்கு முன்னாடி வந்து நிக்கணும். வாலிப பிள்ளைகள், நீங்க கர்த்தருக்கு முன்னாடி வந்து நிக்கணும். வாலிபர்கள், நீங்க கர்த்தருக்கு முன்னாடி வந்து நிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? கீழ்ப்படிதல் வேணும். என்ன வேணும் பிரதர்? என்ன வேணும்? கீழ்ப்படிதல். யாருக்கு கீழ்ப்படிதல்? தேவன் நமக்கு தலைமையாய் கொடுத்திருக்கிற, நம்மளை வழிநடத்த கொடுத்திருக்கிற அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் கீழ்ப்படிதல் வேண்டும். நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியும். உங்களுக்குள்ள அசட்டை பண்ணுகிறது, அடங்காத தன்மை, கீழ்ப்படியாத தன்மை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கர்த்தருக்கு முன்னாடி நிற்க முடியாது. நான் ஒன்று சொல்கிறேன், செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஜெபம் இருக்குது வந்துருங்க, சனிக்கிழமை அதிகாலை ஜெபம் இருக்குது வந்துருங்க அப்படி சொல்கிறேன். நீங்கள் கீழ்ப்படுகிறவங்களா இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க சொல்லுங்களேன்? வந்துடுவீங்க. வாலிபர் கூட்டம் இருக்குது சனிக்கிழமை வந்துருங்க அப்படி சொல்கிறேன். நீங்கள் கீழ்ப்படுகிறவங்களா இருந்தால் என்ன செஞ்சுருவீங்க? நாங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதில்லை, நாங்கள் உங்களுக்கு ஏன் வரலன்னு கேட்க வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்காக வந்து கர்த்தருக்கு முன்னாடி வந்து நிற்பீங்க. ஒரு சிறப்பு உபவாச ஜெபம் வச்சுருக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கிறது. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு அறிவிக்கும் பொழுது, நமக்கு முன்னாடி வைக்கும் பொழுது நம்ம கீழ்ப்படுகிறவங்களாக இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம கர்த்தருக்கு முன்னாடி வந்து நிற்போம். இந்த யூத ஜனங்களுக்கு கீழ்ப்படிதல் இருந்துச்சு. அதனால பட்டணங்களிலிருந்து எல்லாரும் வந்துட்டாங்க, கிளம்பி வந்துட்டாங்க.
கிளம்பி வந்துட்டாங்க. எல்லாரும் தேவாலயத்துக்கு வந்துட்டாங்க. தேவாலயத்தில் இருக்கிறாங்க. சின்ன குழந்தைகள் தேவாலயத்தில் இருக்கிறாங்க. வாலிபர்கள் தேவாலயத்தில் இருக்கிறாங்க. பெண்கள் தேவாலயத்தில் இருக்கிறாங்க. தண்ணி பிடிக்கணும், சோறாக்கணும், அதெல்லாம் அவங்களுக்கு சிந்தனையில் வைக்கலை. ஏன்னா கர்த்தர் இவங்களுக்காக யுத்தம் பண்ணணுமே, அப்போ தான் நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட முடியும், இல்லைன்னா இழப்புகளை சந்திச்சிருவோம், நஷ்டங்களை சந்திச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தனக்கு கொடுத்த ஒரு ராஜாவுக்கு கீழ்ப்படிந்து அவர் அறிவித்த உடனே யூதாவங்க உபவாசத்தை கூறித்த உடனே திக்கிட்டு முக்கிட்டா வந்து கூடிட்டாங்க. ஹலோ, நீயும் ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்கிற தலைமைக்கு கீழ்ப்படிந்து பழகணும். என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து பழகணும். பாஸ்டர் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாருன்னா அதுக்கு அர்ப்பணிக்கணும், அதுக்கு கீழ்ப்படியணும். அதுக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், கர்த்தருக்கு முன்னாடி உங்களால் என்ன செய்ய முடியும்? நிற்க முடியும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலை பார்க்க முடியலை. புறக்கணிக்கிறவங்களை, தள்ளுறவங்களை நிறைய பார்க்க முடிகிறது. ஆனால் கீழ்ப்படுகிறவங்களை பார்க்கவே முடியாது. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், கீழ்ப்படிதலுக்கு உங்களை அர்ப்பணம் செய்யுங்க. முதல்ல உங்கள் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிங்க. முதல்ல யாருக்கு கீழ்ப்படிங்க? எத்தனை பேர் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிவீங்க? கையை உயர்த்தி காமிங்க. நாங்கள் அம்மா அப்பாவை கீழ்ப்படியை வச்சு தான் பழகிருக்கிறோம் பாஸ்டர். ஏன்னா ஒரு கீழ்ப்படிதல் ஆரம்பிக்கிறது எங்கே ஆரம்பிக்கணும்? வீட்டில் ஆரம்பிக்கணும். நம்ம இயேசுநாதர் இருக்கார்ல, அவர் சின்ன வயசாக இருக்கும் பொழுது அவங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்தார்னு பைபிளில் போட்டிருக்கு. அவர் தேவகுமாரன், அவர் தான் உலகமே, அவருக்கு தான் உலகமே கீழ்ப்படியணும். ஆனால் அவர் சின்ன வயசில் கீழ்ப்படிந்ததுனால தான் சிலுவையில் கீழ்ப்படிந்தார். சிலுவையில் என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார். அதுவும் சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராய் தன்னை தாழ்த்தினார். உங்கள் வீட்டில் முதல்ல உங்கள் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிங்க. பள்ளிக்கூடத்தில் ஆசிரியருக்கு கீழ்ப்படிங்க. தேசத்தில் சட்டத்துக்கு கீழ்ப்படிங்க. சமுதாயத்தில் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிங்க. இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற சபையில் அந்த சபை போதகருக்கும் நீங்கள் கீழ்ப்படிவீங்க, சத்தியத்துக்கும் நீங்கள் கீழ்ப்படிவீங்க. இப்படி ஒரு கீழ்ப்படிதல் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா உங்களையும் தேவ சமூகத்தையும் பிரிக்கவே முடியாது. நீங்கள் கர்த்தருக்கு முன்னாடி நிற்பீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சத்ருவை வெல்லுவீங்க, சமாதானத்தை அள்ளுவீங்க. வாழ்நாளெல்லாம் சமாதான பிரபு கொடுக்கிற சமாதானத்தினாலே நிரம்பி வாழ்வீங்க. ஆமென். நான் சொல்கிறத எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? பின்னாடி உள்ளவங்க கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்கிட்டலாம் அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் இருக்கிறது. நான் அதை உணர்ந்திருக்கிறேன். ஒரு முறை ஒரு ஊழியர் கூட்டத்துக்கு போயிருந்தோம். அந்த ஊழியர் கூட்டம் ஒரு குறிப்பிட்ட புதிதாய் கட்டப்பட்ட ஒரு சபையில் காலையில் பிரதிஷ்ட ஆராதனை, மாலையில் ஊழியர் கூடுகை அப்படி நடத்தப்பட இருந்தது. நான் அந்த ஊழியர் கூட்டத்துக்கு போயிருந்தேன். காலையில் பிரதிஷ்ட ஆராதனைலாம் முடிஞ்சு சாப்பிட்டு ஊழியக்காரங்கள்லாம் வண்டியில் கிளம்பி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் சாயந்தரம் ஊழியர் கூட்டம் இருக்கிறது. அப்போ நான் பேக்கை தூக்கிட்டு கிளம்பும் பொழுது சாத்தூருக்கு அந்த பக்கம் ஒரு கிராமத்தில் பேக்கை தூக்கிட்டு நான் கிளம்பும் பொழுது அந்த தலைமை போதகர் என் பேரை சொல்லி, நீங்கள் சாயந்தரம் கூட்டத்துக்கு இருந்துட்டு போகலாமே அப்படி சொன்னார். உடனே நான் என்ன செய்தேன்னு தெரியுமா? பேக்கை தூக்கிட்டு சர்ச்சுக்குள்ளே போய் வச்சுட்டு எல்லாருக்கூட உட்காந்து நேரத்தை கொஞ்சம் போக்கிட்டு அந்த ஊழியர் கூட்டம் ஆரம்பிக்கவும்
அந்த ஊழியர் கூட்டத்தில் கலந்து கொண்டு அதை முடிஞ்சபட்டி இரவு தான் வீட்டுக்கு வந்தேன். நான் அப்பொழுதே உணர்ந்தேன், கர்த்தர் நமக்குள்ளே ஒரு கீழ்ப்படிதலை வைத்திருக்கிறார் என்று. ஆமென். உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் இருக்கிறதா? பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து கேளுங்களேன், உங்களிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் இருக்கிறதா? இருக்குதா பிரதர்? இருக்குதா பிரதர்? பாஸ்டர் எத்தனையோ முறை அழைச்சும் வரமாட்டேங்கிறீங்களே, அதை தள்ளிடுறீங்களே. அதனால இழப்புகள் உங்களுக்கு தான். சமாதான இழப்பு, குடும்பத்தில் சமாதானத்தை நீங்கள் இழந்து பிரச்சனைகளோடும் போராட்டங்களோடும் போராடி கொண்டு இருப்பீர்கள். அந்த கீழ்ப்படிதலுக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணம் செய்யணும். இந்த கீழ்ப்படிதல் வேணும்னா நமக்கு ஒரு அர்ப்பணம் தேவை. வாசிங்களேன், பிலிப்பியர் நிருபம் 2வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்களேன். தம்மைத்தாமே வெறுமையாக்கி, நல்லா கவனிங்க, நான் தான் பெரிய ஆளு, நான் தான் பெரிய ஆளு, என் குலம் என்ன, என் கோத்திரம் என்ன, அப்படியெல்லாம் உங்கள் மண்டையில் நினச்சிட்டு நீங்கள் உலாவிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் கீழ்ப்படிய முடியாது. ஆனால் நீங்கள் நல்லா படிச்சிருந்தாலும், உயர்ந்த நிலையில் இருந்தாலும், ஐஸ்வர்யத்தை உடையவங்களாக இருந்தாலும், அதெல்லாம் உங்கள் மனசில் வைக்காம இருந்தும் இல்லாதது போல என் பரலோக ராஜாவுக்கு முன்னாடி நான் ஒன்றும் இல்லை, என் பரலோக ராஜாவுக்கு முன்னாடி நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு யாரு நினைக்கிறீங்களோ அவங்க தாங்க கீழ்ப்படிய முடியும். வாசிங்களேன், தம்மைத்தாமே வெறுமையாக்கி, இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கினார். தான் ஒன்றுமில்லை என்று சொன்னாருன்னு நினைச்சாரு. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஒன்றும் இல்லாமல் இருந்த நிறைய இருக்கிறது போல நினச்சிக்கிறீங்க, அதனால தான் உங்களால் கீழ்ப்படிய முடியலை. ஆனால் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாகி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அதனால தான் சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தார், சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தார், தன்னை தாழ்த்தினார். நல்ல தலைக்கு மேல் கூட கை தட்டி, இயேசுவே எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் கொடுங்க ஆண்டவரே, எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் கொடுங்க. அப்பதான் உங்க சமூகத்துக்கு முன்னாடி வந்து நாங்க நிக்க முடியும். உங்க சமூகத்துக்கு முன்னாடி வந்து நின்னாதான் நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ண முடியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்மளை என்ன செய்யணும்? வெறுமையாக்கணும். நம்முடைய சில காரியங்களை நம்ம அர்ப்பணிக்கணும். நமக்கு நிறையா இருக்கும், ஆனால் அதெல்லாம் சரியான பின்பு நம்ம கர்த்தருடைய சந்நிதிக்கு போவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வர முடியாது. சில காரியங்களை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு தள்ளி வச்சுட்டு தான் வர முடியும். அப்படியெல்லாம் நம்ம வரணும் அப்படின்னா நம்மளை நம்ம என்ன செய்யணும்? வெறுமையாக்கணும். நம்முடைய காரியங்களை நம்ம அர்ப்பணிக்கணும். தூக்கம், வேலை, குடும்பம், பிள்ளைகள், இன்னும் நிறையா காரியங்கள் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சா தான் நம்ம யார்கிட்ட வர முடியும்? கர்த்தரிடத்தில் என்ன செய்ய முடியும்? வர முடியும். இதெல்லாம் இல்லாத அன்னைக்கு தான் நான் கர்த்தரிடத்தில் வருவேன்னா அது உங்களுக்கு ஓயவே ஓயாது. உங்கள் வேலை உங்களுக்கு ஓயவே ஓயாது, உங்களுடைய குடும்ப காரியங்கள் ஓயாது. ஒருத்தர் ஃபங்க்ஷன் வச்ச உடனே அது முடிஞ்ச உடனே இன்னொருத்தர் ஃபங்க்ஷன் வைப்பார், இன்னொரு விசேஷம் நடக்கும். அப்படி நீங்கள் ஓடிட்டாலே வேண்டிதான். கர்த்தரிடத்தில் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. கர்த்தரிடத்தில் வரணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஆழமான ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு தியாகம் நமக்கு தேவையாக இருக்கிறது. கைகள் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த சீசர்களெல்லாம் தேவன் அழைக்கும் பொழுது படகை அலசி கொண்டிருக்கிறாங்க. பேதுரு, யோவான், யாக்கோபு அப்படியே போனவர் என் பின்னே வாங்கன்னு தான் கூப்பிட்டார். போய் பிள்ளைகளா போய் நின்று ஒரு பிரசங்கம் பண்ணி ஒரு அழைப்பு கொடுத்து அப்படியெல்லாம் ஊழியத்துக்கு கூப்பிடலை. வலையை அலசிக்கிட்டு இருக்காங்க, பழுது பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது என் பின்னே வாங்க, என் பின்னே வாங்க அப்படி தான் கூப்பிட்டாரு. வலையை போட்டுட்டு படகை விட்டுட்டு
ஆண்டவருக்கு பின்னாடி வந்தாங்க. அதனால தான் ஆண்டவர் அவங்க நடந்து போகும்பொழுது நிழல் பட்டு சுகமடைய வச்சார். அல்லேலூயா. பிறவியிலிருந்தே சப்பானியாக இருந்த ஒரு மனுஷனை இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடன்னு தூக்கி விட்ட போது அவங்க குதித்து எழுந்து நின்று நடந்து துதித்தாங்க. ஆண்டவர் அந்த அளவுக்கு அவங்கள பயன்படுத்தினதுக்கு காரணம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் இருந்த அந்த ஆழமான அர்ப்பணிப்பு. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு தலைமையை அலட்சியமாகவோ அற்பமாகவோ எண்ணக்கூடாது. இந்த யோசபாத் ராஜா ஆட்சியை அமைத்திருந்த ஆண்டு கொண்டிருந்த அந்த யூதேய தேசத்தில் எத்தனை மூப்பர்கள் இருந்திருப்பாங்க. இவரை விட மூத்தவங்க, அனுபவம் உள்ளவங்க. ஆனாலும் நீ சின்ன பையன், நீ சொல்கிறத நாங்கள் எங்கே கேட்கணும் அப்படிலாம் அவங்க பேசலை. யூதாவங்க உபவாசத்தை கூறிவிட்டுட்டாரு, அவ்வளவுதான். எல்லாரும் வந்துட்டாங்க. யூதா கோத்திரத்தார் அனைவரும், பட்டணத்தில் ஒரு ஆள் இல்லை. சர்ச்சு நடக்கும்போதுங்க நம்ம வீடு பூட்டி இருக்கணுங்க. சர்ச்சு பூட்டி இருக்கும் போதுங்க நம்ம வீடு திறந்திருக்கணுங்க. புரியுதா நான் சொல்லுகிறது? சர்ச்சு திறந்திருக்கும் பொழுது வீடு என்ன செஞ்சுருக்கணும்? பூட்டி இருக்கணும். எத்தனை பேருடைய வீடு அப்படி பூட்டி இருக்கிறது? என் வீடு இப்போ பூட்டி இருக்கு பாஸ்டர்னு சொல்லுங்க, கையை ஒத்திக்காமுங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் ஒரு பூட்டியை வச்சுருக்கீங்கல்ல, உங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருப்பார். இப்போ பைபிள் சொல்லுகிறது குடும்பமாக கர்த்தர் இடத்துல வரணுங்க. இல்லைன்னா இந்த ஆவி யாருக்குள்ளேயாவது புகுந்து கிரியை செய்யும். ஒன்று வேசித்தன ஆவி கிரியை செய்யும், அல்லது மாமிசத்தின் ஆவி கிரியை செய்யும், அல்லது பெருமையின் ஆவி, அதாவது பார்வோனின் ஆவி கிரியை செய்யும். உங்கள் குடும்ப தலைவரெல்லாம் ரட்சிப்புகளை கொண்டு வாங்க. குடும்ப தலைவர்களெல்லாம் வீட்டில் ஆராதனை நடக்கும்போது வீட்டில் இருக்கக்கூடாது. உங்கள் குடும்பம் சர்ச்சு பூட்டி இருக்கும் பொழுது வீட்டில் குடும்பமாக இருக்கணும். சர்ச்சு திறந்திருக்கும் பொழுது, ஆராதனை நடக்கும் பொழுது, ஜெபம் நடக்கும் பொழுது உங்கள் வீடு பூட்டி இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வீடு தாங்க ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகாலை ஆராதனையில் இந்த வாலிப உள்ளங்களெல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி இப்படி நிற்கணும். உங்களை பார்த்து உங்கள் ஃபாதரை ரட்சிப்பார் கர்த்தர். நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், நீ ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நெல். உன் தூக்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவருக்கு முன்னாடி 5 மணிக்கு வந்து நின்று உன் குடும்பத்துக்காக, உன் அப்பாவுக்காக, அவருடைய ரட்சிப்புக்காக கண்ணீரோடு ஜெபி. சில மாதங்களுக்குள்ளாக கர்த்தர் உன் கூட அவர் சர்ச்சுக்கு வருவார். உன்னையவே சர்ச்சுக்கு அவர் கூட்டிகிட்டு வந்து அவர் உட்காந்து கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டு இருப்பார். நம்மளாம் அப்படி நிற்கிறது இல்லையே, நம்மளாம் அப்படி நிற்கிறது இல்லையே. நின்று பாருங்க. சில பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வருவாங்க, பிள்ளைகளை விட்டுட்டு வந்துடுவாங்க. எல்லோரும் வரணுங்க. அதான் நம்ம சர்ச்சில் இருக்கும்போது குடும்பமாக கர்த்தரை ஆராதிக்கணும், குடும்பமாக கர்த்தருக்கு முன்னாடி நிற்கணும். கர்த்தர் எழும்புவார். யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் தேவனுடையது. தொழில் உங்களுடையதல்ல, தொழில் தேவனுடையது. வேலை உங்களுடையதல்ல, வேலை கர்த்தருடையது. குடும்பம் உங்களுடையதல்ல, குடும்பம் கர்த்தருடையது. வெற்றி பாதையிலே நம்முடைய காரியங்கள் பயணித்து கொண்டிருக்கும். ஆமென், அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17:1. 17:1. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அதாங்க நம்முடைய ஸ்பெஷலா இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நம்முடைய வாழ்வின் ஸ்பெஷல், நம்முடைய ஸ்பெஷலா எது இருக்கணும்? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற. இன்னைக்கு பேருக்கு முன்னாடி பேருக்கு பின்னாடி என்ன போட்டுக்கிறாங்க? பேருக்கு முன்னாடி பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்டி, பேருக்கு முன்னாடி டாக்டரு அப்படியெல்லாம் போட்டுக்கிறாங்க. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன அடையாளமாக இருக்கணும்?
உங்களை குறிப்பிட்டு சொல்லும் பொழுதே என்ன அடையாளமாக இருக்கணும்? பால் எபினேசர், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற பால் எபினேசர் என்று சொல்லப்படுமா? சொல்லுங்களேன். மாட்டுக்கு முன்னாடி நிற்கிற பால் எபினேசர். அது மாதிரி ஜான் பிரதர் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஜான் அப்படி சொல்ல முடியுமா? டீக்கடையில் டீக்கு முன்னாடி நிற்கிற ஜான் அப்படி தான் சொல்ல முடியும். அந்த அடையாளங்களை விட நமக்கு இந்த அடையாளங்கள் தாங்க சிறப்பு. எலியாவின் தேவன் நம்முடைய தேவனாக இருந்து எலியாவை போல கர்த்தர் நம்மளை வல்லமையாக பயன்படுத்துவாருங்க. நம்ம கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவங்கிற அடையாளம் நமக்கு அடையாளமாய் மாறட்டும். பின்னாடி இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா. அதே மாதிரி நீங்களும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மகன், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மகள். எப்பொழுது பார்த்தாலும் ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பான், ஆலயத்தில் இருப்பான், ஆண்டவருக்கு முன்னாடி தான் நிற்பான். அவனுடைய ஸ்பெஷல் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறது தாங்க. நல்ல தலைக்கு மேல கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள. ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார்ல, உனக்காக சத்தமே இல்லாம யுத்தம் பண்ணுவார்ல, ரத்தமே சிந்தாம யுத்தம் பண்ணுவார்ல. நீ கத்தியே எடுக்காம உன் சத்துருக்களை உனக்கு முன்னாடி வெளுத்து காமிப்பார்ல. நீ யுத்தம் பண்ண போகும் பொழுது இடம் காலியா இருக்கும். ஏன்னா கர்த்தர் உனக்காக அப்பய காரியத்தை முடிச்சுட்டு போயிட்டாரு. நம்பிக்கை இருக்குதா? தலைக்கு மேல கை தட்டி கொஞ்சம் பரிசுத்த ஆவியில நிரம்பி, ஆவியானவர் உன்னுடைய ஸ்பெஷலா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அதை மாறட்டும், அதாக மாறட்டும். வேற எந்த அடையாளம் எங்களுக்கு வேண்டாம் இயேசுப்பா. நான் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறவேங்கிற அடையாளம் எனக்கு போதும். இரவும் பகலும் அதுதான் எலியாவுக்கு அடையாளம். வாசிங்களே. 17:1 வாசிச்ச இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. எலியா எப்பொழுது யாருக்கு முன்னாடி நிற்கிறவன்? கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறவன். எலியா எப்பொழுது யாருக்கு முன்னாடி நிற்கிறவன்? கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறவன். நாமும் எப்பொழுதும் யாருக்கு முன்னாடி நிற்கணும்? டிவிக்கு முன்னாடியா? இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் எதுக்கு முன்னாடி நிற்கிறாங்க? எதுக்கு முன்னாடி நிற்கிறாங்க? செல்போன். பக்கத்துங்க பார்த்து செல்போன் தானே? ஆமாம், செல்போனில் செல்ஃபி எடுத்துக்கிறது எனி டைம். செல்லு இல்லைன்னா அநேக மக்கள் என்ன ஆயிடுவாங்க? செத்து போயிடுவாங்க. இந்த வருங்காலங்கள் அப்படி ஆகிப்போச்சு. வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்படி தான். நல்லா தூக்கம் வருதா? கை ஊற்றி ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஆண்டவர் என் மேலே இறக்கமாக இருக்கிறார் பாஸ்டர், அதனால தான் எனக்கு உறக்கமாக வருது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முன்னாடி நிற்க வேண்டிய ஒன்றே ஒன்று தேவன். நாம் நிற்க வேண்டிய ஒன்றே ஒன்று தேவனுக்கு முன்பாக. அப்படி நின்னீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாக்கோபு 5:17 அப்படி நம்ம நிற்கணும்னா, யாக்கோபு 5:17 எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் மூக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்க கர்த்தருக்கு முன்னாடி நிக்கணும்னா நீங்க யாரா மாறணும்? சொல்லுங்கள். நீதிமானாக. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், பாவிகள். சொல்லுங்க பக்கத்துங்களை பார்த்து, பாவிகள் நீதிமானுடைய சபையில் நிலை நிற்பதில்லை. உங்கள் வாழ்க்கையில் பாவம் இருந்துச்சு அப்படின்னா
சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் பாவம் இருந்துச்சுன்னா சர்ச்சை விட்டு எப்பொழுது போவோம், எப்பொழுது விலகுவோம், எப்பொழுது ஓடுவோம், அப்படித்தான் இருக்கும். சர்ச்சுக்குள்ளே உட்காந்துருக்கும் போது கூட வேண்டா வெறுப்பாக உட்காந்துருப்பீங்க. எப்படா போவோம் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா உள்ளே என்ன இருக்குது? பாவம். உன் வாழ்க்கையில், உன் ஜீவியத்தில் பாவம் இருந்தால் பரிசுத்தரிடத்தில் உங்களை இருக்க விடாது பிரதர். பரிசுத்தரிடத்தில் நீங்கள் இருக்க முடியாது. உங்களிடத்துல பாவம் இருந்துச்சுன்னா பாஸ்டர் உங்களுக்கு வேற மாதிரி தெரிவார், சபை உங்களுக்கு வேற மாதிரி தெரியும், ஆராதனை உங்களுக்கு வேற மாதிரி தெரியும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக, பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவங்களா, நீதிமானா இருந்தீங்கன்னா, எலியா போல ஒரு நீதிமானா, எலியா போல ஒரு பரிசுத்தவானா, விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய அந்த பாவம் இல்லாதவர்களாக, வேற எந்த அசுத்தமான பாவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாதவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா வேற எங்கே நிற்க மாட்டீங்க, கர்த்தருக்கு முன்னாடி தான் நிற்பீங்க. ஏன்னா உங்களிடத்தில் பரிசுத்தம் காணப்படுகிறது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிப்பதில்லையே, பரிசுத்தம் இல்லாமல் பரிசுத்தரை ஒருவனும் தரிசிப்பது இல்லையே. அதனால தான் இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்னாடி நிறைய பேர் நிற்க முடியாமல் போய்விடுகிறது. அந்த பாவத்தை நீங்கள் தூக்கி எறியுங்கள். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், பாவத்தை ரகசியமாக செய்கிற பாவத்தை தூக்கி எறிங்க. இயேசுநாதர் வேணும்னா பாவத்தை விடணும், பாவத்தை வேணும்னா இயேசுநாதரை நீங்கள் விட வேண்டியதில்லை. அந்த பாவமே உங்களை என்ன செஞ்சிடும்? கொண்டு போயிடும். சில காற்று சில பொருட்களை கொண்டு போகுது பாருங்களேன், அது மாதிரி. அதைத்தான் 1வது சங்கீதத்தில் சொல்கிறாரு, பாவிகள் நீதிமான்கள் சபையில் நிற்பதில்லை, காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறார்கள். அந்த காற்று வீசுகிற திசையெல்லாம் கொண்டு போகப்படுவார்கள். அந்த பாவம் எங்கெல்லாம் அவங்களை கொண்டு போகுதோ, அந்த பாவம் எங்களெல்லாம் அவங்கள கொண்டு போய் நடத்துதோ அங்கெல்லாம் கொண்டு போகும். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நம்மளை வழி நடத்துகிறார். இயேசுநாதர் வேணும்னா பாவம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. ஆமென். சின்ன சின்ன பாவம், பெரிய பெரிய பாவம், எந்த பாவமாக இருந்தாலும் அதை தூக்கி எறிங்க. எலியா மாதிரி நீதிமானா வாழுங்க. எத்தனை பேர் எலியா மாதிரி நீதிமானா வாழ விரும்புகிறீங்க? கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பைபிள் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இன்னைக்கு ஆண்டவருங்க மேலே இரக்கமாக இருக்கிறாரு. உறக்கம் வராது, ஆசீர்வாதம் வரும். ஆமென். உற்சாகம் அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு கர்த்தருடைய சரீரத்தையும் கர்த்தருடைய இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள போகிற நீங்கள் உங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பி பரிசுத்தத்தோடு இந்த ஆண்டவருடைய பரிசுத்தமானவைகளை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாக வாழுங்க. இந்த வாலிபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ரகசியமாக இருக்கக்கூடிய அந்த மதுபானம், இந்த புகையிலை, உதட்டை இழுத்து உள்ளே அமுக்குவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்ன பேர்? புகையிலை. அது உங்களுக்கு பகையிலை. ஆமென். பீடி, நிறைய பேருக்கு இன்னும் பீடி அடிக்கிற பழக்கம் இருக்குது. நிமிர்ந்து பாருங்களேன், தண்ணி அடிக்கும் பழக்கம் நிறைய பேர் இருக்குது. எல்லாம் இயேசுநாதருக்கு தெரியும் சகோதரா, நீ தண்ணி அடிக்கிற இடத்துல பக்கத்தில் உட்காந்துருக்கார், குடிக்கிறதுக்கு அல்ல, உன்னை விடுவிக்கிறதுக்காக. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பார்த்து, என் பிள்ளையை நான் எப்பொழுது விடுவிப்பேன்னு காத்திருக்கிறது போல உன் கூட காத்திருக்கிறார். நிச்சயமாக உனக்கு விடுதலை தருவார். அவர் உன்னை மறக்கலை. ஆனால் இந்த பாவத்தை நீ தொடர்ந்து துணிகரமாக செய்யணும்னு நினச்சேன்னா அந்த பாவம் உன்னை அவருக்கு முன்னாடி நிற்க விடாது. ஆமென். எத்தனை பேர் நீதிமானா மாற போகிறீங்க? எலியாவின் தேவன் என்னுடைய தேவன் என்று எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? சொல்லுங்கள். பாவத்தில் அந்த விடுதலை பாருங்க. இந்த சினிமா, இந்த சீரியலு, பெண்களுடைய டிபார்ட்மெண்ட் இது. நீங்கள் பீடி அடிக்க மாட்டீங்க, தண்ணி அடிக்க மாட்டீங்க. ஆனால் உங்களுடைய டிபார்ட்மெண்ட் என்னது? கண்ணு, சிந்தனை. மாமியார் மருமகள் சண்டை குறித்த நாடகங்கள், மாமியாரை எப்படி கொடுமைப்படுத்துவது, மருமகளை எப்படி பழி வாங்குவது, இதெல்லாம் பார்த்து பார்த்து தான்
உலகமே சீர்கட்டு போய் கிடக்கு. இந்த செல்ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பைபிள் எடுத்து தினந்தோறும் நல்லா படிங்க. உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பைபிளோடு இருங்க. சமாதானம் சமாதானம். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் வந்துடுமே. 119வது சங்கீதம் 9வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால. நல்ல கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. 2 நாளாகமும் 20:21 வாசிங்க. 2 நாளாகமும் 20:21. பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினார். அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா. ஆயுதத்தை ஆயத்தப்படுத்தாம ஆண்டவரை ஆயத்தப்படுத்துகிறவர்கள் தான் அவருக்கு முன்னாடி நிற்பார்கள். உங்க நம்பிக்கை துப்பாக்கி, அருவா, பட்டாக்கத்தி. ஆனால் எங்கள் நம்பிக்கை அதிகால ஜெபம், உபவாச ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. நாங்கள் ஜெபித்து இழப்புகள் இல்லாமல் மற்றவங்களை, எங்களை அழிக்க வந்தவங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்திடுவோம். சவுலை பவுலாக மாற்றுகிற எங்கள் தேவன் அல்லவோ. சபையை துன்பப்படுத்த போன தமஸ்கு பட்டணத்தை நோக்கி டுக்குடிக்கு குதிரையில் போன அந்த சவுல நடுவழியில சந்தித்து, ஓ சவுல பவுலாக மாற்றின தேவன், சவுலே சவுலே, ஆண்டவரே நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நீ முள்ளில் உதைக்கிறது கடினம் என்று சொல்லி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று சொல்லி அடிபணிய வைத்தவர், அர்ப்பணிக்க வைத்தவர், அடி வாங்க வைத்தவர், ஊழியத்தில் பாப்பா தன்னை அர்ப்பணித்து இன்னைக்கு சீசர்களை விட அதிகமான ஊழியத்தை செய்ய வைத்த நம்முடைய தேவாதி தேவன் அல்லவோ. தலைக்கு மேல் கூட கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்கள்லாம் மற்றவைகள் மேல நம்பிக்கை வைக்காதீங்க, ஆயுதத்தின் மேல நம்பிக்கை வைக்காதீங்க, ஆராதனையின் மேல நம்பிக்கை வைங்க, துதியின் மேல நம்பிக்கை வைங்க. காசு பணத்தின் மேலெல்லாம் நம்பிக்கை வைக்காதீங்க. நான் சரீரத்தில் வளர்ச்சியாக இருக்கிறேன், வீரமாக இருக்கிறேன், எனக்கு வாய் நல்லா பேச தெரியும், நான் சூப்பராக சண்டை போடுவேன் அப்படின்லாம் நீங்கள் நம்பிக்கை வைக்காதீங்க. நீங்கள் தோற்று போயிடுவீங்க. பார்வோன் அவனுடைய படைகளும் ரொம்ப சிறப்பானது தான், ஆனால் செங்கடலுக்குள்ள அது அதனுடைய சிறப்பு செல்லுபடியாகலையே. துதியின் மேலே நம்பிக்கை வைக்கிறவன், ஆராதனை மேலே நம்பிக்கை வைக்கிறவன் தான் யோசபாத். யுத்தத்துக்கு போகும்பொழுது ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாடி, ஈட்டிக்கு முன்னாடி, பட்டயத்துக்கு முன்னாடி, கேடகத்துக்கு முன்னாடி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லி துதிக்கிற போர் வீரர்களை நிறுத்தினானே. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் படிப்புக்கு முன்னாடி, உங்களுடைய வேலைக்கு முன்னாடி, உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு முன்னாடி, உங்களுடைய ஒவ்வொரு காரியத்துக்கு முன்னாடி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லி துதிச்சு துதி அனுப்புங்க. அது சாத்தான போய் மிதின்னு மிதிக்கும். இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த யோசபாத் ராஜாவை என்ன நினச்சிருப்பாங்க? பட்டயத்தை தானப்பா அனுப்பணும், நீ என்ன கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லி துதிக்கக்கூடிய துதி வீரர்களை அனுப்புகிற அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. ஆயுதத்தை விட ரொம்ப கூர்மையானதுங்க ஆண்டவர் ஆராதிக்கிற ஆராதனை. நிறைய பேருக்கு அந்த வெளிப்பாடுகள் இல்லை. அல்லேலூயா. என்ன கைத்தட்டு வர மாட்டேங்குது. அல்லேலூயா.
இன்னுமே நான் சொல்கிறதன் மேலே நிறைய பேர் விசுவாசம் வைக்கலை. நான் சொல்கிறேங்க, உங்களுடைய வேலையை விட, உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தை விட துதி மேலானதுங்க. உங்கள் சத்துருக்களை விட, உங்கள் சத்துருக்களை மாற்றி அமைக்கக்கூடிய அளவிற்கு துதி வலிமையானதுங்க. ரொம்ப பாட்டு பாடியெல்லாம் அவங்க துதிக்கலை. நம்ம இன்றைக்கி எத்தனை பாட்டு பாடணும்? ஆராதிச்சு பாரு அட்டாக்கே வராதுன்னு பாட்டு பாடணுமா? துதிச்சு பாரு உனக்கு சர்க்கரையே வராது, ரேஷன் கடையில் நீ சர்க்கரையே என்ன செய்யாது, வராது. அப்படியா? இல்லை இல்லை, அங்கே சர்க்கரை வரும், நம்ம சரீரத்தில் தான் சர்க்கரை வராது. ஆமென். விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர்? நல்ல கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். நல்ல கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். நம்ம எத்தனை பாட்டு பாடணும்? ஆனால் அவங்க அத்தனை பாட்டுலாம் பாடலைங்க. அவங்க ரொம்ப வார்த்தைகள் சொல்லியெல்லாம் பாடலைங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச 3 வார்த்தைங்க. என்னென்ன வார்த்தை தெரியுமா? சொல்லுங்களேன், என்னென்ன வார்த்தை சொல்லி துதிச்சாங்க? சொல்லுங்களேன் சஞ்சனா, என்னென்ன வார்த்தை சொல்லி துதிச்சாங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்பது. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்களேன். எப்படி துதிச்சாங்க? கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளது. இவ்வளவுதான், 4 வார்த்தை தான். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளது. சொல்லுங்களேன். உங்களுக்கு அற்புதம் வேணும்னா அந்த வார்த்தையை சொல்லுங்க. வாலிபர்கள் சொல்லுங்களேன், இன்னும் சத்தமாக சொல்லுங்களேன், இன்னும் சத்தமாக சொல்லுங்களேன். நீங்கள் வீட்டுக்கு போய் பாருங்க, ஒரு அற்புதம் நடந்திருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு தாங்க இந்த ஆராதனை, அதுக்கு தான் இந்த ஆராதனை. கர்த்தருடைய நாளில் உயிர் போக பாடி நம்ம கால் கடுக்க நின்று கர்த்தரை ஆராதிச்சோமே, எதுக்கு தெரியுமா? கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண வேண்டும், அவருடைய ரட்சிப்பை பார்க்கணும், அவர் நமக்கு தருகிற சமாதானத்தை அள்ளணும். அதுதான் ஆராதனையினுடைய பிளெஸ்ஸிங். அதனால் நீங்கள் உங்கள் பணத்தெல்லாம் ரொம்ப ரெடி பண்ணாதீங்க. பணமெல்லாம் சேஃப்டி கிடையாது, ஆயுதங்களும் சேஃப்டி கிடையாது, மனுஷர்களும் சேஃப்டி கிடையாது. இதெல்லாம் ரட்சிக்க திராணி இல்லாதவைகள். ஆனால் ஆண்டவர் ஒருவர் தான் நம்மளை ரட்சிப்பதற்கு வல்லவர், மரணத்திலிருந்து நம்மளை ரட்சிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்து ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமும் 20:11. இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். அல்லேலூயா. சத்துருவை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். சத்துருவை குறித்து அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சூழ்நிலையை அறிந்து கொள்ளுங்கள். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், சத்துருவை குறித்து அறிந்து கொள்ளுங்கள். அவன் ஏன் வாரான், அவன் எதுக்கு வாரான் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளுங்க. அப்பொழுது கர்த்தருக்கு முன்னாடி வந்து நிற்பீங்க, அவனை நீங்கள் ஜெயம் எடுப்பீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணிடுவார். கர்த்தரை நீங்கள் யுத்தம் பண்ண வச்சிருப்பீங்க. இந்த யோசபாத்து சொல்கிறாருங்க, நீர் எங்கள் முற்பிதாக்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த இந்த லேண்டு, ஆனால் இந்த சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். இந்த ஆவிகள், 3 ஆவிகள், நன்றி கட்ட ஆவிகள், நன்மைக்கு தீமை செய்கிற ஆவிகள். அன்றைக்கே வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பயணப்பட்டு வரும்பொழுதே கர்த்தர் இரக்கம் பாராட்டி அவங்கள விலக்கி விட்டார். ஆனால் நன்றி இல்லாமல் இன்னைக்கு அவருடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி வராங்க.
எங்களுடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வராங்க அப்படி சொல்லிட்டு தான் அந்த ஆவிகள் வருகிறத உணர்ந்தார். இந்த ஆவிகளை நம்ம அதனுடைய தன்மைகளை உணரும் பொழுது அதிகமாக நம்ம என்ன செய்வோம்? ஜெபிப்போம். மரண ஆவிகள் போராடும் பொழுது, சந்தேக ஆவிகள் போராடும் பொழுது, பிரிவினை ஆவிகள் போராடும் பொழுது நம்ம அதிகமாக தேவனிடத்தில் ஜெபிப்போம், ஜெயத்தை பெறுவோம். நம்முடைய சுதந்திரத்திலிருந்து நம்மளை துரத்தி விடுறதுக்கு இந்த ஆவிகள் வருகிறது. நம்முடைய சுதந்திரங்கள் எது? கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி நமக்கு கொடுத்த கணவர், நமக்கு கொடுத்த மனைவி, நமக்கு கொடுத்த பிள்ளைகள், நமக்கு கொடுத்த குடும்பம், நமக்கு கொடுத்த வேலை, நமக்கு கொடுத்த வீடு, இது எல்லாமே ஆண்டவர் நமக்கு கொடுத்த சுதந்திரம். இந்த சுதந்திரத்திலிருந்து நம்மளை துரத்திவிட இந்த ஆவிகள் வருகிறது. ஆனால் அந்த ஆவிகளை நம்ம துரத்தி அடித்து அதற்குரியவைகளை நம்ம சுதந்திரிக்கிற அளவுக்கு கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வேண்டும். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வேண்டும். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வேண்டும். இதெல்லாம் என்ன செய்ய போகுது? எங்கள் குடும்பத்தை என்ன செய்ய போகுது? எங்கள் பிள்ளைகளை என்ன செய்ய போகுது? எங்களுடைய தொழிலை என்ன செய்ய போகுது அப்படின்னு லேசில் விட்டுறக்கூடாது. இந்த ஆவிகள் எழும்பும் பொழுதெல்லாம் அதனுடைய சீரியஸ்னஸை உணர்ந்து அதிகமாக நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்கணும். ஏன்னா ஒரு சின்ன ஓட்டை தான் ஒரு பெரிய உடைவுக்கு காரணமாக அமைஞ்சிடும். ஒரு சின்ன லீக்கேஜ். அதே மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் தான் நம்முடைய குடும்பங்களில் பெரிய பிளவுகளை ஏற்படுத்தி விடுகிறது. நம்ம மாம்சத்தில் யார் கூட சண்டை போடக்கூடாது, நம்ம போராடக்கூடாது. கர்த்தருக்கு முன்னாடி எப்பொழுதும், எனி டைமும், எப்பொழுதெல்லாம் நிற்க முடியுமா அப்போல்லாம் வந்து நின்று பாருங்களேன். யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் தேவனுடையது. கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்கள், எதிரியை வெல்லுங்கள், சமாதானத்தை அள்ளுங்கள். இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தருக்கு முன்னாடி நில்லுங்க. சின்ன குழந்தைகள் சொல்லுங்க, கர்த்தருக்கு முன்னாடி நில்லுங்க. வாலிபர்கள் சொல்லுங்க, கர்த்தருக்கு முன்னாடி நீங்கள் நில்லுங்க. எவ்வளவு நிற்க முடியுமோ நில்லுங்க. அந்த அளவுக்கு சத்துருவை வெல்லுவீங்க, சமாதானத்தை அள்ளுவீங்க. நல்ல தலைக்கு மேலே கூட கை தட்டி சமாதானத்தை அள்ளிக்கொள்ள கிருபை பாராட்ட போகிற தெய்வம் இயேசு தெய்வம். இப்பொழுதே நிறைய பேர் குடும்பத்தில் சமாதானத்தை ஊட்ட ஆரம்பிச்சுட்டாரு. நிறைய அசுத்த ஆவிகளை முறியடிக்கிறாரு, நிறைய அசுத்த ஆவிகளை துரத்தி அடிக்கிறாரு. குடும்பத்தில் பிரிவினை உண்டாக்கின அசுத்த ஆவிகள், சந்தேகத்தை உண்டாக்கின அசுத்த ஆவிகள், எல்லா ஆவிகளும் இன்னைக்கு துரத்தி அடிக்கப்படுகிறது. மோவாபிய ஆவிகள், அம்மோனிய ஆவிகள், சேயீர் மலை தேசத்து எல்லா ஆவிகளும் இயேசு நாமத்தினால் விழுந்து போவதாக. முழங்கால் படியிடுவோமா? உங்களை கர்த்தருக்கு முன்னாடி நிற்பதற்கு அர்ப்பணம் செய்யுங்க. உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் ஐயா, உங்க தலைமைக்கு நான் கீழ்ப்படிவேன்ப்பா, நான் பரிசுத்தமா வாழ்வேன்ப்பா, சத்துருவை குறித்து நான் அறிந்து கொள்வேன், ஆயுதங்கள் மேல நம்பிக்கை வைக்க மாட்டேன், காசு பணத்தின் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது, உங்க மேலதான், ஆராதனை மேலதான் எனக்கு நம்பிக்கைன்னு சொல்றவங்க 2 கைகளை உயர்த்தி காமிங்களேன். நல்ல உயர்த்தி காமிங்க. இயேசு உங்க கரங்கள் மேல அவருடைய கரத்தை வச்சு உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு, உங்களை பலப்படுத்த போற வாலிப தம்பிகள். அந்த கை மேலே அபிஷேகம் இறங்கி வருவார்களே, அப்படி 2 கைகளை ஆண்டவருக்கு நேரம் காமிங்க. அந்த கை மேலே அபிஷேகம் இறங்கி வரும். அந்த கை மேலே கர்த்தர் அவருடைய கரத்தை வைப்பாரு. அந்த கரங்களை ஆண்டவர் பார்க்கிறாரு. நல்ல கையை உயர்த்தி இந்த சத்தியத்தில் நடப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கல. சகோதரிகள் நிறைய பேர் உங்க கரங்கள் மேல் ஆண்டவருடைய கை வருகிறத நான் பார்க்கிறேன். அவருடைய தழும்புகளான கரங்கள் உங்க கரங்கள் மேல வைக்கப்படுகிறது. இனி உன்னுடைய குடும்பம் என்னுடைய குடும்பம், உன்னுடைய கை வேலை என்னுடைய வேலை, உன்னுடைய யுத்தம் என்னுடைய யுத்தம். உன்னுடைய கை எதெல்லாம் செய்கிறதோ அதெல்லாம் என்னுடைய கை செய்யும்னு கர்த்தர் சொல்றாரு. உன்னுடைய கை எதெல்லாம் செய்யுமோ அதெல்லாம் என்னுடையது மகனே, என்னுடையது மகளே. அபிஷேக அக்கினியா இறங்குகிறது, வல்லமையா இறங்குகிறது. Power in the name of Jesus.
ஆராதனையிலே கலந்து கொள்கிறவர்கள் வரிசையாக அமருங்க.